ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறையா மாட்டு பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கறதில்ல. அப்படி பால் கொடுக்காம போகிறதால பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிகளுக்கு என்னென்ன பாதிப்பில் ஏற்படும் அதை பற்றி பார்த்தா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா பால் கறக்க முடியாது. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கறக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட காலை கட்டி இல்லைன்னா ஒரு கூண்டுக்குள்ள மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சு மாட்டை உள்ள தள்ளி அது மூலிமா பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது நிறையவே நடக்குது கன்றுக்குட்டி இல்லாமையே. ஏன் இங்கே அப்படி கறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே கன்றுக்குட்டி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அது விற்றுருவாங்க. விற்றுட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்கிற மொத்த பாலையும் பார்த்தீங்கன்னா அவங்களே கறந்துக்குவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தப்பு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பால் கறக்க ஆரம்பிக்கும் போது கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா விட்டால் போதும். கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா அது பாலை குடிச்சு பார்த்தீங்கன்னா பால் சிறப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலை கறக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலை கறந்துட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்றுக்குட்டி தாராளமாக கொடுத்துடலாம். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் விட்டுறணும். ஒரு லிட்டரோ இல்லை 1/4 லிட்டரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்றுக்குட்டிக்கு பால் விட்டுறணும். சின்ன கன்றுக்குட்டியாக இருந்தால் கொஞ்சம் நிறையவே விடலாம். இதே கொஞ்சம் பெரிய கண்ணாக இருந்தால் பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா பாலோட அளவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பார்த்தீங்கன்னா அது புல்லு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பால் அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ கன்றுக்குட்டி வளர நீங்கள் அந்த பாலை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டு இருந்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு ஊற்றிட்டு இருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ ஊற்றுவோம்னு தெரியும் வீடுகளுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டிலையும் கால்குலேஷன் பண்ணி கறந்துக்குவோம். ஸோ அது போக மீதிக்கிற பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கன்றுக்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெள்ளை மாடு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா இல்லாமல் கறக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ பாலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மறந்துடுச்சு. ஸோ அங்கே கட்டிட்டு பாருங்க, இந்த மரத்துக்கிட்டே கருப்பு வெள்ளை கன்றுக்குட்டி இது பார்த்தீங்கன்னா பாலே ஃபுல்லாக மறந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஹைட்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி எல்லாமே கறந்துக்குவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் கறக்க கொஞ்சம் நேரம் ஆடும். கொஞ்சம் மாட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே கறக்க ஆரம்பித்து அது வரத்துக்கு நின்றுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் கறந்து முடிச்சுட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவுத்துட்டு அந்த மீதிக்கு எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இது எப்படியும் பால் ஊற்றிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி கட்டி வச்சிருவோம். போட்டு இந்த 1 மாதம் 2 மாதம் ஆன கன்றுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுத்தையே பார்த்தீங்கன்னா பால் மட்டும்தான். ஸோ வேறு எதுவும் சாப்பிடாது. ஸோ இந்த பாலை கொஞ்சம் போக கொஞ்சம் இந்த பில்லை பார்த்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பால் முடிச்சதுக்கு நீங்கள் கடையாக கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்றுக்குட்டி அவுத்துட்டோம், அதோட மாட்டில் போய் பால் குடிக்கிறதுக்கு அந்த கன்றுக்குட்டி வருங்க எப்படி போய் அதோட அம்மாவை கண்டுபிடிக்குதுன்னு இருக்கிற எல்லா மாட்டுக்கிட்டையும் போய் பார்த்தீங்கன்னா நின்று பார்த்துட்டு கடைசியில் அங்கே இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட போய் பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். இவருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதாக பார்த்தீங்கன்னா அதோட அம்மா. சம்டைம் பார்த்தீங்கன்னா நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவுத்துட்ருவோம். அதுவே பார்த்தீங்கன்னா போய் கண்டுபிடிச்சிக்கணும் எது எதாவது மாடுன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கல்லும் மாடு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. நான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தோணும் எவ்வளோ மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பால் மாட்டில் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாடு குடிக்கிற வரைக்கும் சில நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது பாலை பார்த்தீங்கன்னா குடிக்காது. சும்மா நின்றுட்டு அப்படி ஓடிட்டு இருக்கும். அப்போயே கண்டுபிடிச்சிக்கலாம். சரி இது பால் குடிக்கிறத பார்த்தா நின்றுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு ஹைட்டாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6-7 மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அந்த பால் குடிக்கிறத பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவோம். ஏன்னா அந்த மாதம் நல்லாவே வளர்ந்துடும் கன்றுக்குட்டி. ஸோ அதுக்கு பில்லு ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். மாட்டையும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாடும் பார்த்தீங்கன்னா பழகிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். பாய்.